இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சரி முதல்ல வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கீங்க. வெல்கம் மிஸ்டர் கலகக்காரன். வாங்க. இந்த வீடியோவில் ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முக்தார் இருக்கார்ல, அவருக்கு இந்த தாவேக்கா அணில்கள் வந்து வரிசை கட்டி ஃபோன் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் மிரட்டுறதுக்காக ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஆடியோலாம் கேட்டிருப்பீங்க. அப்புறம் கடி வாங்கிட்டு ஓடிட்டானுங்க. இப்போ ஃபோன் பண்ணி அஃபிடவிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஃபன்னாக இருக்குது. ஒப்புதல் வாக்குமூலமா? ஆமாம் ஆமாம். அது என்னென்ன ஃபன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப என்ன கேட்டீங்களே, இப்ப எனக்கு போன் பண்ணி கேட்டீங்களே, அதே மாதிரி புசியானது போன் பண்ணி கிரீஸ் தடவுனீங்களே, ஏன் தடவுனீங்க? கிரீஸ் அந்த கிரில்ல கிரீஸ் தடவுனீங்களே, ஏன் தடவுனீங்க? பவுன்சர் வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்களே, மிருகத்தனமா ஏன் போட்டீங்கன்னு கேட்டீங்களா? ரொம்ப கோவத்துல இருந்திருப்பாரு போல் இருக்கு. வண்ணமா கேக்குறாரு. அவர் முக்தார் வந்து தேடி போய் அடிக்கிறவரு அல்லது வர வச்சு அடிக்கிறவரு. இவங்க வாண்டடா வந்து அடிக்க. நீ என்ன போன் பண்ணி அவர் ஏதாவது வேலை வெட்டில இருந்தா கூட போன் பண்ணி ப்ரோ எனக்கு கொஞ்சம் மிதிங்கல அப்படின்னு போன் பண்ணி மிதி வாங்கலானுங்க. ஏன் இந்த வேலை எதுக்கு? மேல இருந்து கீழே வரைக்கும் கண்டென்ட் கொடுக்கறதுக்கே ஒரு கும்பலா சுத்திட்டு இருக்கானுங்க. கரெக்டு தான். அது என்ன நினைச்சிருப்பாங்க முக்தார் எல்லாம், அவர் டிவில தானே வராரு, யூடியூப்ல தானே வராரு, பார்த்துட்டு என்னப்பா நம்ம லோயலா பில் இல்லையா அந்த போல அப்படின்னு நினைச்சிட்டு லேஸ் வாக்குல போன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. அவர் ஊரை கிழிக்கிறாரு. ஆனா அவர் கேட்ட கேள்வி நியாயம் இருக்கு இல்லையா? நீ இப்ப எனக்கு போன் பண்ணி நீ எப்படிடா மாநாடு இப்படி போடலான்னு கேக்குறியே, உன் கேள்வி நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, உன் கோவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி கிரீஸ் தடவை கிட்ட கேட்டியா? போன் பண்ணி புசியானந்துட்ட, தலைவரை இப்ப நீங்க கிரீஸ் தடவலாமா? நம்ம தலைவரை பார்க்கத்தானே நாங்க தம்பிக்கிட்டு தெரிஞ்சோம், இப்படி எங்களை தூக்கி எரியலாமா? இதெல்லாம் வந்து நியாயமா? தலைவரை பார்க்கத்தானே போனோம். கேட்டிருந்தா அவரு என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? தம்பி கிரீஸ் தடவை தப்புதான், நாங்க அடுத்த முறை அதில் கரண்ட் ஷாக் கொடுக்கலான்னு. இனிமே வந்து இவங்கள்ட்ட இருந்து விஜயை காப்பாத்துறதுக்கு அதையும் இவங்க செய்யலாம், வாய்ப்பு இருக்கு. அவங்க அதெல்லாம் யோசிக்கக்கூடிய. சீமானுக்கு அப்புறம் வந்து அணுக முடியாத தலைமை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது நம்ம பனையூர் பண்ணையார் தான். ஏன்னா கட்சிக்காரன் எவனுமே ஒண்ணுல தொடர் ஒரு வருஷமா வந்து கட்சியில இருந்தார் ஜெகதீஷ். இதை ஒரு நாள் நான் ஏத்துக்க மாட்டேன். சீமான் அணுக முடியாத தலைவர்னு எப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், இந்த பிரஸ் மீட்டை தவிர மீதி எங்கேயாவது அவங்க போய் அணுகி ஒரு கூட்டம் நடத்தி ஒரு ஜனநாயக பூர்வமா நீங்க திரள் நிதி தரேன்னு சொல்லி நீங்க நைட் 2 மணிக்கு கூப்பிட்டா கூட எங்க அண்ணா அட்டன் பண்ணி உங்ககிட்ட 1 மணி நேரம் பேசுவாரு. இல்ல அதை விட நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு வேலண்டைன்ஸும் ஒரு ரெமி மார்டினும் இருக்கு, நீங்க சொல்லி பாருங்க. வண்டி எடுத்துட்டு அவரே வந்து வாங்கிட்டு போவாரு. கரெக்ட் தான். அணுக முடியாத தலைவர்னு எப்படி நீங்க சொல்லலாம்? தப்புதான் தப்புதான். ஒரு ரெமி மார்டின் ஒரு வேலண்டைன்ஸ் தான். போன மட்டும் அடிச்சிங்க, இல்லைன்னா ஒரு கலையமா, ஒரு கலையத்துல கல் இருக்குன்னீங்கன்னா போதும், அண்ணன் வந்து இம்போர்ட்டட் கார் எடுத்து வேற வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. கட்சி வேலையா அடிச்சிங்கன்னா அது எதுக்கு அசிங்கமா? அதெல்லாம் நாங்க கட்சியை நடத்தலையே. நான் சொன்னா நான் கட்சி நடத்துறேன், நீ எதுக்கு எனக்கு போன் பண்ற? போன விட அப்படின்ட்டு போயிடுவாரு. டக்குன்னு வாய்ஸ் நோட்டுதான். ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நம்ம பனையூர் பண்ணையார் தான். நம்ம ஒரு கட்சியில் ஜெகதீஸ்வரன் நினைக்கிறேன் வந்து அவரு தெளிவா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தெளிவா விவரமா அந்த குரூப்லயே தெளிவா பேசிட்டு இருந்தவர் ஒரு ஆள் தான். ஐயனால இருந்தாரு. அப்புறம் இவரு இல்ல, அவருலாம் ஸ்டார்டிங்ல வெளில வந்துட்டாரு. அதான் சொல்றேன், அவரு இவரு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களையும் வெளியே வந்துட்டாங்க. அதாவது ஒரு உருப்புற இடத்துக்கான எந்த முகாந்திரமும் இல்லாத இடம் வந்து தாவே. ஆமா, நீ உருப்படியா பேசு. ஏய் எதுக்கு இங்க வந்த? உனக்கு இங்க இருக்கிற குவாலிஃபிகேஷனே இல்ல. கிடையாது, கிளம்புங்கற. ஏய் நாங்க தான குவாலிஃபிகேஷனா இருக்கோம், நீங்க தான இல்ல. அப்ப நாங்க கூட்டம் பெருசு இல்ல, நீ கம்மியா தான் இருக்க. நாங்க 10 பேர் இருக்கோம், நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, வெளில போங்கடா. உண்மையிலுமே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஜெகதீஸ்வரன் அவரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1 மாசம் நினைக்கிறேன் கட்சியில இருந்தாரு. அவர் வெளில வந்து பல இடங்கள்ல வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவரு சொல்ற இடம் என்ன அப்படின்னா, 1 வருஷமா நான் கட்சியில் இருக்கேன், நானே நீ விஜயை பார்க்கல அப்படிங்கிறாரு. உடனே அந்த இவர் விகடம் வந்து புக்கு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அம்பேத்கரனுடைய புக்கு, அந்த ஈவெண்ட்டை போட்டு கட்டிங்க பாரு, பின்னாடி ரோல தான் உட்காந்துருக்க. அட மூதேவி, பின்னாடி ரோல தான் உட்காந்துருக்கேன். அவரும் மறுக்கல.
ஆனா விஜய் நான் பார்த்ததோ பேசினதோ இல்லடா, பின்னாடி ரோல உட்காந்துருக்க வேண்டிய அவன் பேச மாட்டேங்கிறானே. நாளைக்கு நீ சொன்ன மாதிரி பாம் அசத்துங்க அப்படின்னு ஒரு கற்பனையில ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சானா உனக்கு வந்து பாப்பானா? அதெல்லாம் பாப்பான் இவன் பாப்பானா? நான் என்ன சொல்றேன், அவர் என்ன பேசணுங்கிற போகிட்டேன் நான் அவரை கேட்கறேன், கேட்கறேன். ஆமா ஜெகதீஷ் கேட்கறேன், அவர் என்ன வந்து பேசணுங்கிற ஒரு கட்சி தலைவர் தோழர் இதை செய்தி தொடர்பாளராக பேசுங்க, பேச வேண்டாம்னு சொல்லணும்ல. ஒரு 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 பஞ்சாயத்து போகுது, அதில் நம்ம கட்சியோட நிலைப்பாடு இதுங்க, இந்த பாயிண்ட் வரைக்கும் பேசுங்க அப்படின்னு அவங்க தானே சொல்லணும். சரிப்பா, அவரே வந்து யாரோ எழுதி கொடுத்ததை வாங்கிட்டு வந்து அவரே பேசுறாரு, அவரு எப்படி உனக்கு சொல்லுவாரு? அவருக்கே ஏர்போர்ட் சீட் கைக்கு வந்தாலும் டைலாக் வரும். அவர்கிட்ட போய் நீ என்ன பேரே அவர் பார்த்து மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், அதெல்லாம் பார்த்து படிக்கிறேன். அப்ப அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? அதான் வெளில வந்து பல பேட்டியில் அவருன்னு சொன்னாரு. ஸோ இப்படித்தான் வந்து கட்சி கண்டிஷனே இருக்கு. இப்படி கண்டிஷன்ல இருக்க உன் கட்சிகிட்ட உன் தலைவன்ட்ட நீயே பேச முடியாத கண்டிஷன் வச்சுக்கிட்டு நீ முக்தார்ட்ட நீயே எவன்ட்டையுமே ஃபோன் பண்ணி உங்களுக்கு கூடாதுன்னு எதுக்கு போனீங்கன்னா இப்படித்தான் செருப்படி வாங்கணும். இப்ப இன்னொரு தோழர் இன்னைக்கு ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த தோழர் வந்து ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காரு. இல்ல ஆடியோ ரிலீஸ் பண்றது வேற யாரோ ஏதோ ஒரு குரூப் இல்ல, அடிக்கடி ஆடியோ ரிலீஸ் பண்ற குரூப் அது அவங்கதான். இல்ல இவர் வந்து பேசியிருக்கு, தாவேக்கோட நிலைமை பாருங்கன்னு அவர் ரிலீஸ் பண்றாரு. இப்ப அதை கேளுங்களேன். அடுத்த நாள் காலையில 9 மணி தான் கிளம்பினேன். நைட்டு டிராபிக் இருந்துச்சு, நான் வந்து மாநாட்டை விட்டு வெளியே வந்து முடிஞ்ச உடனே நான் வெளியே வந்த உடனே மயக்கம் போட்டு ஒரு அந்த இதுல மெயின் ரோடு ஓரமா ஒரு கடை மாதிரி இருந்துச்சு, அந்த கடையிலேயே படுத்துட்டேன். சாப்பாடு கிடையாது. ஒரு வீட்டுல போயிட்டு சாப்பாடு இருந்தா தரீங்களான்னு கேட்டேன். ஓப்பனா சொல்றேன், என்ன கையேந்திர நிலைமை ஆயிடுச்சு, நமக்கு வந்துட்டு சாப்பாடு இருக்கு. என்னது இளைய தளபதி தாக்கப்பட்டாரா? அவர் தளபதியாகி அதுக்கப்புறம் தலைவலியாகி அது ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அவரு இன்னும் வந்து இளைய தளபதிங்கிறீங்க, அவர் வெட்டி தலைவர் வரைக்கும் ஆயிட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? தளபதினா அது வந்து 40-50 வருஷமா தமிழ்நாட்டுக்கு தளபதின்றது ஒருத்தர் தான். ஆமா, அவரு அரசியல்ல வந்து தளபதினா அது இப்ப இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஆமா சரி, உனக்கு பேரு கூடவா சொந்தமா வச்சுக்க தெரியல, பட்டமா கூட வந்து வச்சுக்க தெரியல. இதுலயும் பாஜக கார மாதிரியே எனக்கு தெரியல, புரியல. இப்போ தளபதினா கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா? கண்டிப்பா. ஆல்ரெடி உனக்கு முன்னாடி இருந்த 50 வருஷம் நீ வந்து பிறக்கிற முன்னாடி இருந்தா ஒரு தளபதியா இருக்காரு. ஆமா, நீ பிறக்கும்போது அவர் அரசியலே இருக்காரு. நீ நேத்து வரைக்கும் இளைய தளபதினு சொல்லிட்டு இருந்த. சரி, நீ சொன்ன இளைய தளபதி என்ன ஃபர்ஸ்ட்? அது ஆமா இல்ல என்ன சொல்லிட்டா? என்ன சொல்லிட்டா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கணும். உங்களுக்கு கேட்கணும். நான் ஒரு இளைய தளபதி ஃபேன். ஓ கிரி பொங்கல் அதெல்லாம் இல்ல, அதுக்கு முன்னாடி அங்க இருந்தே கடிதம் எழுதினேன், அப்ப நாங்க இளைய தளபதி ஃபேன். அதனால அவர் எப்படி இளைய தளபதி ஆனாருங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்க இந்த வரலாற்றை சொல்லுங்க. உங்கள்ட்ட திராவிட இயக்க வரலாறு எதிர்பார்த்தேன், இவரோட வரலாறு எங்க சொல்லுங்க கேட்போம். அதாவது சாதாரண விஜயா இருந்த விஜய் தளபதினு ஒரு படம் வந்தது ரஜினிக்கு. ஆமா, அந்த இவரு மணிரத்னம் மம்முட்டி ரஜினி நடிச்ச இப்படி பேக் ஷாட் தளபதினு ஒரு படம் வந்தது இல்ல. அந்த தளபதி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரஜினி தளபதி, இவர் இளைய தளபதி. ஓ அப்படி அப்படி ஓகே, அப்படி இளைய தளபதி ஆனவர் அவரு. ஓ அப்படித்தான் இளைய தளபதியா? தளபதி ஆனவர். ஓகே ஓகே. அவரு தளபதிக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை தம்பி எங்க ஆட வந்தாண்டா அப்படி அந்த மாதிரி வந்தவர் அவரு. சரி, வந்துட்டா ஓகே இளைய தளபதி. அவர் தளபதி நீயே நினைச்சுக்கிட்டா? இன்னைக்கு காக்கா கழுகுங்கிறது, அன்னைக்கு வந்து ஐயா எல்லாமே அவருதான் அப்படிங்கிறது. நீ இளைய தளபதின்னு போட்டுக்கிட்ட. சரி, அரசியல் ஆல்ரெடி ஒரு தளபதி, உங்க 2 பேருக்கு முன்னாடி இருந்த ஒரு தளபதி இருக்கிறாரு. ஆமா இல்லையா? இப்படி என்ன பண்ணிருக்கணும்? நீ ஒண்ணு அந்த இளைய தளபதியை அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கணும். இல்லைன்னா தளபதிக்கு பதில் வேற எதையாவது போட்டுருக்கணும். நீங்க வந்து நீயும் தளபதின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா பட்டத்தை கூடவா இரவலா பெறது? என்னையா அது? எடப்பாடி பழனிசாமி மாதிரியா இருக்கிறது. அவருதான் வந்து நம்ம ஊரு சத்யராஜ் பாட்டு தான் அவரு வாங்கிட்டாரு. சத்யராஜ் சோழர் அட்ரஸ் பண்றதுக்கு நமக்கு சங்கடமா இருக்கு. அந்த டைட்டில் சொன்னா ஏன்னா மைக்ல வந்துட்டு இனிமே அதை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிவிட்டாருன்னா நமக்கு சங்கடமா இருக்கு.
ஆமா இருங்க. எடப்பாடி வந்து புரட்சி தமிழன்னு யாருக்கும் தெரியாது. அது தெரியாது. இப்ப நீங்க ஏன் சொன்னீங்க? நான் இப்ப அதை கான்சியஸா அவாய்ட் பண்றேன். நீங்க ஏன் சொன்னீங்க? எடிட்ல அதுக்கு பீப் போடுங்க. நீங்க அந்த இடத்துல பீப் போடுங்க. பீப் போடுங்க. வாயில நெருப்பு வச்சு எப்படி சொல்லலாம்? நீங்க சத்யராஜ் சொன்னா தெரியும் மக்களுக்கு, ஆனா இவரை சொன்னா யாருக்கும் தெரியாது. அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இல்ல நான் என்ன சொன்னா, சத்யராஜ் வந்து ரொம்ப மானஸ்தர். அவரு பாட்டு நீ அவரையும் வந்து அப்படி கூப்பிடு, அதே பட்டத்துல என்ன கூப்பிடுவியா அப்படின்னு கோவப்பட்டாருன்னா நமக்கு சங்கடமா இருக்கு. அதுக்காக சொன்னேன். இதுல இந்த அபிடேவிட் கொடுத்துருக்காருல, இந்த அனில் தோழர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு மனசு ரொம்ப பேசுறாரு. மாநாட்டுக்கு வந்தாங்க நானு. ஐயோ வெயில் மழை, ஃபோன்ல நெட்டு கிடைக்கலைங்க, அவ்வளோ போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டாங்க. எனக்கு கிறுகிறுன்னு மயக்கம் வந்து நான் வந்து ரோட்ல ஒரு ஓரமாக படுத்துட்டேன். சாப்பிட முடியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒருத்தர் வீட்டு கதவை தட்டி சாப்பிட இருக்கான்னு கேட்டேன். யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் அந்த மாநாட்டுக்கு போகணுமா? இப்படியான நிலையில தான் வந்து ஒரு கட்சி மாநாடு சொல்ற முதல் மாநாடு அனுபவத்தை சொல்றாரு. ஆமா, ரெண்டாவது மாநாட்டுக்கு ஒரு போவே ரெண்டாவது முதல் மாநாடு நடந்த சம்பவத்தை விட்டு நான் ரெண்டாவது மாநாட்டுக்குலாம் போகணுங்கிற ஆசையை விட்டு போச்சு. அதுல அவரு சொல்றாரு, இதுதான் ஃபன் பார்ட்டு. சோகமா இருந்தாலும் அதுல ஒரு ஃபன்னு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் மாநாடு அப்படியே செலிப்ரேட் பண்ணணும் தான் போறேன். இந்த தாவேக்காரங்க பூரா இன்னுமே அதை வந்து மாநாடுங்கிறது ஏதோ வந்து ஒரு FDFS ரேஞ்சுக்கு தான் அணுகுறானுங்க. அவங்க கொண்டாட்டமா போனவங்கள திண்டாட்டமாக்கி ஏற்பாடு இல்ல இவங்க அரசியல்ங்கிறது நீங்க சொன்ன 2 வார்த்தை தான். கொண்டாட்டமா ஆரம்பிப்பாங்க, திண்டாட்டமா முடிச்சிருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட நடத்த தெரியல. ஆர்ப்பாட்டத்தை கூட அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன பண்ணல? ஆர்ப்பாட்டத்தை நடத்த தெரியல, ஒரு மாநாட்டை நடத்த தெரியல. ஆர்ப்பாட்டமே நடத்த தெரியலன்னா உனக்கு மாநாடு, ஆர்ப்பாட்டமே 3 நிமிஷம் தான். மாநாடுல பெரிய விஷயம், அதை நீ கத்துக்கிட்டு வந்திருக்கணும். இப்ப நீ ஆர்ப்பாட்டத்தை கத்துக்கிட்டு, இப்போ மாநாட்டை கத்துக்கிட்டு, ஊர்வலத்தை கத்துக்கிட்டு, பேரணி கத்துக்கிட்டு, போராட்டத்தை கத்துக்கிட்டு, சிறைக்கு போய் அதுல இருந்து எப்படி பெயில் எடுத்து வெளியே வர்றது, அதுக்கு எப்படி ஜாமீன் கொடுக்கறது. ஆர்ப்பாட்டத்துக்கு போலீஸ் 10 போலீஸ் சேர்ந்தாப்புல வந்தா கொடியோட ஓடிடுறாங்க. எங்க சிறையில இதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து தேர்தல் நின்று கவுன்சிலர் ஆகணும். ஃபர்ஸ்ட் அத தோழர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இடத்த பார்க்கணும், அப்புறம் அதை வாங்கணும், அப்புறம் நோண்டணும், அப்புறம் கட்டணும், அதுக்கப்புறம் தான் உள்ள போய் உட்கார முடியும். எந்த அடிப்படையுமே தெரியாம நிலத்தையே பார்க்காம நான் வீடு வாங்கிடுவேன்லாம் சொன்னா, என்ன ஃப்ரெண்டுங்கெல்லாம் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ரசிகர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் கேட்டாங்க, நண்பா 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 இளைய தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம எல்லாம் வந்து அவர் எப்படி முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்னு. போடா தற்குறி அப்படின்னு உரிமையா மம்மி டாடி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உரிமையா சொல்றதா போடா தற்குறின்னா. அவரு சினிமாவில் நடிச்சாரு, திறமையை வளர்த்துக்கிட்டாரு, வளர்ந்தாரு, உச்ச நட்சத்திரமா வந்தாரு. அதை நாம வந்து அங்கீகரிச்சோம், பண்ணோம். அது ஒரு பொழுதுபோக்கு, அது போய் கொண்டாட கூட செய்யறாங்க. பொழுதுபோக்கு. நான் போறேன், படத்தை பாக்குறேன், ரசிக்கிறேன், வர முடிஞ்சு போச்சு, அப்புறம் என் வேலையை பார்க்க. அதான் சொல்ல, ஒருபடி மேல போய் அதை கொண்டாட கூட இங்க தயாரா இருக்காங்க, அவ்வளவுதான். அது வேற பொழுதுபோக்கு வேற, இங்க வந்து இது பொழப்பு, இது வேற. இது நம்ம எல்லாருடைய பொழப்பு இதுல அடங்கி இருக்கு. நீ வந்து எதுவுமே தெரியாத, மாநாடு ஆர்ப்பாட்டத்தை கூட நடத்த தெரியாத ஒருத்தனுக்கு எப்படி நாட்டை கொண்டு வந்து கையில கொடுப்பு நீ? இப்ப நம்ம இவரு கேட்டார்ல, மில்டன் கேட்டார்ல, ஐயோ அவர் வண்டே கேட்டிருக்காரு, எதுன்னு பர்டிகுலரா சொல்லிடுறேன். அவர் வந்து டைரக்ஷன் என்னன்னே தெரியாம, சினிமால என்னன்னே தெரியாத ஒருத்தருக்கு விஜய் வந்து தன் படத்தை கொடுத்து டைரக்ட் பண்ண சொல்லுவாரா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்டாரு. நாக்க புடுங்குற மாதிரி கேட்டார்ல. அப்போ தரமாட்டார்ல விஜய், கண்டிப்பா தரமாட்டார்ல. இல்ல அதோட நியாயத்தை புரிஞ்சுக்கணும், அவர் தரவும் கூடாது, நம்ம டிமாண்டும் பண்ண மாட்டோம். கூடாது. ஆமா, நீ முறையா கத்துக்கிட்டு அதனுடைய தகுதி திறமையோட இருக்கிற வளர்த்துக்கிட்ட ஒருத்தருக்கு கொடுக்கணும். இப்ப நான் வந்து விஜய் இளைய தளபதி வந்து நான் தளபதினு ஏத்துக்க மாட்டேன். தளபதி ஒருத்தர் தான், நான் இளைய தளபதி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் விஜய் ரசிகர், எனக்கு அந்த உரிமை இருக்கு. தளபதியா தான் நான் சொல்லுவேன், இளைய தளபதி தான் நான் சொல்லுவேன். சரி, தளபதி அவருதான், இளைய தளபதி தான் சொல்லுவேன். ஓகேவா? அப்போ நீ முறையா வந்து அரசியலை கத்துக்கோ. அண்ணா 49ல கட்சி ஆரம்பிச்சு 67 வந்து ஆட்சி பிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் 49ல அண்ணா கட்சி தொடங்கினாரு. அப்ப 67ல கட்சி தொடங்கலையா? பல தாவேக கரையை நெஞ்ச பிடிச்சிருவாங்க.
67 ஆட்சி பிடிக்கிறேன்னா 66ல 65ல கட்சி தொடங்கி இருக்கு. 67 தொடங்கிலாம் பிடிக்க முடியாது அப்போ. அப்படி வந்து வந்தவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்தாருன்னா அவரு திமுகவுல இருந்து பயணிச்சு வந்தவர். இது எம்ஜிஆர் திமுக காரரா? ஐயோ இது அப்போ அப்படி வந்தவர். அவர் திமுக எம்எல்ஏ இருந்தாருங்கிறதே எங்களுக்கு தெரியாது. கட்சியினுடைய பொருளாளராக இருந்தாரு. அவர் வந்து ஒரு பிரச்சார முகமா இருந்தாரு. இதெல்லாம் இருந்த அனுபவத்தின் ஊடாக மக்களுக்கு வந்து அவங்க ஆட்சி பிடிச்சு செஞ்சாங்க. ஆனா நீ வந்து நேரடியா வந்து கட்சி தேர்தலுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி மாநாடு ஸ்டேஜை போட்டு வைங்க, நான் கேரவன்ல இருந்து இறங்கி வருவேன், முடிச்சுட்டு போயிருவேன். 3/4 மணி நேரம் மாநாடை முடிச்சுட்டு நான் அப்படியே முதலமைச்சர் சீட்டுக்கு போவேன் அப்படின்னா என்ன கணக்குன்றேன் விளாட்டா? இதை நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, எனக்கு ரைட்ஸ் இருக்கு கேட்கறது. ஏன் தெரியுமா? நான் இளைய தலைமை ரசிகர். படத்துக்கு படம் 110 ரூபா டிக்கெட் நான் கொடுத்துருக்கேன். நீங்க கேளுங்க. நான் கேட்பேன், அவங்க கேட்கலாம். நீ எப்படி கேட்கலாம்? நான் தான் கேட்பேன். முதல்ல நான் ஒரு அணில்ரா, அப்புறம் தான் அரசியல். அப்ப நீ என்ன பண்ணும்? முதல்ல கவுன்சிலர் ஆகி, அப்புறம் எம்எல்ஏ ஆகி, அப்புறம் வந்து எம்பி ஆகி, இதெல்லாம் அனுபவப்பட்டு ஒரு 10-15 வருஷம் அரசியலை கத்துக்கிட்டு அப்புறமா வா நீ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணு ஆதரிக்கிறதா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்றோம். நீ எடுத்த எடுப்புலயே அதெல்லாம் முடியாது. இல்ல இப்ப மாநாடெல்லாம் நடத்து தெரியல அப்படிங்கிறீங்க. மாநாடெல்லாம் மொழவிகளுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா அதான் நம்ம பல வீடியோல பேசினதுதான். மாநாடுலாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த திமுக மாநாடுலாம் வந்து டிவியில பார்த்துருக்கோம். ஒரு கருத்தரங்கு 5 நாள் மாநாடு, ஆமா 3 நாள் மாநாடு. இப்போ உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது மாநாடு. நீங்க நிறைய மாநாடு பார்த்துருப்பீங்க. இப்போ கருத்தரங்கு நடக்கும், அதுக்கப்புறம் வந்து அதுல பல தலைவர்கள் வந்து தலைப்புகள் அந்த கட்சியினுடைய கொள்கை சார்ந்த, அந்த கட்சியினுடைய வரலாற்று சார்ந்து, அப்போதைய அரசியலுடைய சித்தாந்தங்கள், அவருடைய பேச்சுகள், அவருடைய இதை பொறுத்து ஒவ்வொரு கருத்தரங்கம், பட்டிமன்றம், கவியரங்கம் நடக்கும். இந்த மாதிரி பலவிதமான தலைப்புகள்ல பலவிதமான அறிஞர்கள் வந்து பேசுவாங்க. அப்போதைய அரசியல் சூழல் குறித்து கட்சியினோட நிலைப்பாடு என்ன, அந்த நிலைப்பாடு ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிற விளக்கம் இருக்கும் அங்க. அதை தாண்டி வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி கவியரங்கம்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி எல்லாமே இருக்கும். அரசியல் எல்லாத்தையும் பேசுவாங்க. அதாவது இத்தனை கருத்தரங்களும் பேசின தலைவர்களும் கூட திரும்பி நைட்டு வந்து பேசுவாங்க. வந்து பேசி அதுக்கப்புறம் கட்சியினுடைய தலைவர் வந்து தலைமை உரை ஏற்று அதுக்கப்புறம் அதை பேசி முடிச்சு பல அமர்வுகள் இருக்கும். ஆமா, அது கடைசியா தான் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு சிறப்புரை. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இதுல அதோட நிக்காது, பேசி முடிச்சதோட நிக்காது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பத்திரமா ஊர் போய் சேரணும். நீங்க சேர்ந்துட்டு அந்தந்த பொறுப்பாளர்கள் தகவல் சொல்லுங்க, அந்தந்த பொறுப்பாளர்கள் இங்க தகவல் சொல்லுங்கன்னு இப்படி எல்லாம் போய் சேர்றதுதான் முக்கியம் அப்படின்னு தலைவர் வந்து ரொம்ப அக்கறையா எல்லாரையும் வந்து வழி அனுப்பிச்சு வைப்பார். இங்க முதல்ல தலைவர் தான் வழி அனுப்பி வைக்கிறாங்க. கேரவன்ல இட்டுட்டு வந்து அப்புறம் இட்டுட்டு விட்டுட்டு அப்புறம் தான் வந்து மற்றவரெல்லாம். அதுக்கப்புறம் இங்க எப்படி தெரியுமா, எப்பா கான்ட்ராக்டர்கள்லாம் பத்திரமா எங்க ஸ்டேஜுக்கு வரணும், எந்தெந்த சேர் எங்கெங்க உடஞ்சிருக்குன்னு லிஸ்ட் தரணும் அப்படிங்கறதான். இங்க போகும்போது ஆளுக்கு 2 சேரு, ஆளுக்கு 2 டேபிள், 2 சேர் 2 டேபிளா எடுத்துட்டு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த தண்ணி டேங்க் இருக்குல்ல பெருசா, அதே தலையில வச்சுட்டு 2-3 டேங்க் எடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க வேற அதெல்லாம் நீங்க அப்டேட் அவங்க எடுத்துட்டு போனது நீங்க தப்பா நினைக்கிறீங்க. என்னது, அவங்களுக்கு சேர் யாரும் தர்றதில்ல, இந்த பொருள் எல்லாம் யாரும் தர மாட்டேங்கிறாங்க. அதனால என்னன்னா அடுத்த மாநாட்டுக்கு தேவைப்படும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓ, கான்ட்ராக்டர்கள் வராதனால அடுத்த மாநாட்டுக்கு பேரு சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த மாநாட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துருவாங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்கப்பா. கரெக்ட் தான். இப்ப இவருடைய அஃபிடவிட்டின் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, 15 வருஷத்தையும் 10 லட்சத்தையும் இழந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோ நான் அரசியல் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் தமிழ்ல இருந்து இப்ப பேட்சா வராங்கல்ல, அப்படி இல்லாம இவங்க கொஞ்சம் சீக்கிரமா ஸ்பீடா இருக்காங்களேன்னு ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா, அதுங்க ஜோம்பிங்க தெளியிறது லேட் ஆகும், ரொம்ப லேட்டா இருக்கு, கடுமையான ட்ரீட்மெண்ட். இதுங்க அப்படி இல்ல. இந்த அணில்கள் இருக்காங்கல்ல, குறிப்பா அந்த அஃபிடவிட் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அட்லீஸ்ட் இவங்க அளவுக்காவது பண்ணையாருக்கு வந்து கொஞ்சம் மூளை பெற வேண்டும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யார் எழுதி கொடுக்க ஏன் என்னாச்சு, அவருக்கு மூளை தேவையில்லை, எழுதி கொடுக்குறவனுக்கு எழுதி கொடுக்குறவன் தயவு செஞ்சு ஏதாவது படிச்சு கிடிச்சு அப்டேட்டா அல்லது பண்ணையார் வந்து எழுதி கொடுக்குறவன மாத்தும்படி வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இப்போ கடைசியா வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு போட்டுறேன், நசன்ட்டு இந்த ட்ரம்ப் வந்து 50% வரியை உயர்த்தி விட்டாப்ல இல்ல, அந்த அளவுக்கு போயிட்டாங்களா அரசியல் பேச? தேசிய அரசியல்லாம் வந்து பேசுனா சாதா பூபதி, இன்டர்நேஷனல்
உலக அரசியல் பேசினாதான் அது ஆள் தோட்ட பூபதி அப்படின்னு கிடைச்சி அங்க போயிட்டாங்களா? இப்ப ட்ரம்ப் வரி விதிச்சிருக்காரு. ட்ரம்பே உன்னை எச்சரிக்கை ஏகாதிபத்திய அமெரிக்காவே அப்படின்னு பேசலாம். இல்லன்னா வேற என்ன பேசலாம்? வேற ஏன் மோடியே உனக்கு சூடு சோறன் இல்லையா? முதுகெலும்பு இல்லாத மோடியே. நீ ட்ரம்ப் வந்து என் நண்பன், அவனுக்கு நான் பிரச்சாரம் பண்ணமா உலகத்துல ஆப்கி பார் ட்ரம்ப் கா சர்க்கார் அப்படிங்கல்ல. உலகத்துல எவனாச்சும் எந்த நாட்டுல ஒரு பிரதமரோ அதிபரோ பக்கத்து நாடு தேர்தலுக்கு வேற போய் பரப்புரை செய்வானா? நீ ஒரு கட்சி சார்பா பரப்புரை பண்ணுவானா? இப்ப நீ பரப்புரை பண்ணவன் ஜெயிக்காம எதிர்கட்சி ஜெயிச்சுட்டான்னா நீ என்ன பண்ணுவ? உன்னை அவன் பகையாதானு பாப்பான். நம்ம சங்கிங்க சொன்னாங்க பாருங்க, ஆஹா அங்க மோடி அங்க ட்ரம்ப், மொத்த உலகமே நம்ம ஜி கட்டுப்பாட்டுல இருக்கு. விஸ்வகுரு விஸ்வகுரு அவரு ட்ரம்பே நம்ம மோடி கிட்ட ஆலோசனை கேட்டுதான் எல்லாத்தையும் பண்றாரு. அவருக்கு சந்தேகம்னா உடனே மோடி தான் டக்குன்னு அவரு போன் எடுக்கிறாரு, அதோ மோடிஜி அப்படிங்கிறாரு. இப்படிதான் நான் உலகமே ஏங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்படி புலங்காயுதம் அடைஞ்சிட்டு இருந்தானுங்க. சீனா பொருட்களை புறக்கணிப்போம், சீனாவை புறக்கணிப்போம். நீங்க அமெரிக்கா நம்ம நாடு, அமெரிக்கா தான் நமக்கானது, அமெரிக்காவை கொண்டாடுவோம், ட்ரம்ப கொண்டாடுவோம். நானுங்க கையில விலங்கு போட்டு அமுச்சு விட்டாங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க, அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்போம். அதாவது ஹர்ஷி கோயங்கான்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. முதல்ல சீனாவை எதிர்ப்போம்னாங்க, அன்னையில இருந்து சங்கிங்க நூடுல்ஸ் சாப்பிடுறத விட்டாடுங்க, இப்ப அடுத்து அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க, இப்ப மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் புறக்கணிக்க போறாங்க. இப்ப அவங்களுக்கு என்னன்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் மெக்டொனால்டு ஒண்ணு இருக்கிறதெல்லாம் தெரியும்னு சொல்ற பத்தியா? இல்ல நான் சொல்றேன், இந்த எலைட் சங்கிகளை சொல்றேன். இப்ப கடைசியா ஜி வந்து 3 பேர் தோல்வி கையப்பட்டு நிக்கிறாரு. இப்ப யாரை எதிர்க்கிறது யாரை ஆதரிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, இப்ப நம்ம என்ன இப்ப என்ன பேசணும்னா, அதான் இப்ப நீ வந்து எதிர்க்கணும்னா, இப்ப இதுக்கு எதிரா வந்து போஸ்ட் போடணும்னா யாரை திட்டலாம்? ஒண்ணு ட்ரம்ப், ஏகாதிபத்திய இந்தியாவுக்கு எதிராக நீ செஞ்சியா ட்ரம்ப திட்டலாம். இல்லைன்னா அதை இப்படி செய்ய விட்டியே தட்டி கேட்காம வந்து வாயை பொத்திட்டு சுத்திட்டு இருக்கிற மோடியை கேட்கலாம். நியாயம். திமுக திட்டி வச்சிருக்காப்புல, இதுலயும் திமுக திட்டி வச்சிருக்காரு. அதாவது கடிக்கலாம், இப்படி கடிக்க கூடாது காட்டுத்தனமா. அதனால தயவு செஞ்சு எழுதி கொடுக்கறவங்கள பார்த்துங்க, அரசியலா எப்படி செயல்படுங்கிறத பாருங்க. வியாதி மாதிரி ஆயிடுச்சு வேணுமோ நம்ம எதையாவது எதை பேசினாலும் திமுக. ஏமா குழம்புல நம்ம காரம் அதிகமா இருக்குது, இது திமுகவின் சரி செஞ்சிருக்கு இந்த வேலையை. நீ திமுக ஏதாவது கூட்டம் பாத்தியா வீடியோல? அதனாலதான் இப்படி பண்ற அப்படின்னு செஞ்சாலும் திமுக கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறோம். ஆமா, இப்படி திமுகன்னு இப்படி வந்து பிராண்டி வைக்க கூடாது. இது வந்து உங்களுக்கு நல்லது இல்லை. அதனால தயவு செஞ்சு ஆளை மாத்திருங்க. இப்படியே போச்சுன்னா கட்சியில் இருக்கவங்க பூரா வெளில வந்து இப்படி அஃபிடவிட்டா கொடுத்துக்கிட்டு இருப்பா, பார்த்து இருந்துக்குங்க.